ரணிலைத் தொடர்ந்து கோட்டாபய சிஐடி விசாரணை, இலங்கையில் அரசியல் பரபரப்பு தீவிரம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த எதிர்பார்ப்பு இலங்கை அரசியல் வட்டாரத்தில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிரான இந்த நடவடிக்கை காலி முகத்திடலில் நடைபெற்ற போராட்டத்தின் போது தாக்குதல் சம்பவத்தை தடுக்கத் தவறியது தொடர்பானது. இது குறித்து முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோன் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் முன்னாள் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க அரச நிதி முறைகேடு தொடர்பான விசாரணைக்காக சிஐடிக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இந்த நிதி முறைகேடு குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணை இலங்கையில் உள்ள அரசியல் சூழ்நிலையை மேலும் சூடாக்கியுள்ளது. சமன் ஏக்கநாயக்க ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக சிஐடியால் விசாரிக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விசாரணைகள் இலங்கையின் இரு முக்கிய அரசியல் தலைவர்கள் மீதும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதைக் காட்டுகிறது. அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் நிதி முறைகேடுகள் குறித்த விசாரணைகள் மூலம் இலங்கையின் எதிர்கால அரசியல் நிலவரம் எவ்வாறு இருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இலங்கை செய்திகள் குறித்த உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.